ரூத்து 1ஆம் அதிகாரம். மோவாபு நாட்டில் எலிமெலேக்கின் குடும்பம். நீதி தலைவர்கள் ஆட்சியாளராயிருந்த காலத்தில் நாட்டில் ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரை சார்ந்த ஒருவர் பிழைப்பதற்கென்று தம் மனைவியையும் மைந்தர் இருவரையும் அழைத்து கொண்டு மோவாபு நாட்டிற்கு சென்றார். அவர் பெயர் எலிமெலேக்கு, அவர் மனைவி பெயர் நகோமி. மைந்தர் இருவரின் பெயர்கள் மக்லோன், கிலியோன் என்பன. அவர்கள் யூதாவில் இருந்த பெத்லெகேமை சார்ந்த எப்ராத்து குடியினர். அவர்கள் மோவாபு நாட்டை அடைந்து அங்கு வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் அங்கே இருந்த காலத்தில் எலிமெலேக்கு இறந்து போனார். எனவே நகோமி தம் இரு மைந்தரையும் தவிர வேறு துணையற்றவரானார். அவ்விருவரும் மோவாபு நாட்டு பெண்களை மணந்து கொண்டனர். ஒருவர் பெயர் ஓர்பா, மற்றவர் பெயர் ரூத்து. அவர்கள் பிழைக்க வந்த ஏறத்தாழ 10 ஆண்டுகள் ஆயின. பிறகு மக்லோனும் கிலியோனும் இறந்து போயினர். நகோமி தன் கணவரையும் இரு மைந்தரையும் இழந்து தன்னந்தனியராய் விடப்பட்டார். மாமியாரிடம் மருமகள் காட்டிய அன்பு. நகோமியின் சொந்த நாட்டில் ஆண்டவர் தம் மக்களை கருணையுடன் கண்ணோக்கி அவர்களுக்கு உணவு கிடைக்கும்படி செய்தார். இதை நகோமி மோவாபு நாட்டில் இருந்தபோதே கேள்விப்பட்டார். எனவே அவர் மோவாபு நாட்டை விட்டு போக ஏற்பாடு செய்தார். பிறகு அவரும் அவருடைய மருமக்கள் இருவரும் தாங்கள் இருந்த இடத்தை விட்டு யூதா நாட்டுக்கு பயணமானார்கள். ஆனால் வழியில் நகோமி அவர்களிடம், உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி செல்லுங்கள். இறந்தவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் பரிவு காட்டியது போல் ஆண்டவரும் உங்களுக்கு பரிவு காட்டுவாராக. நீங்கள் இருவரும் மீண்டும் மனம் செய்து கொண்டு நலமுடன் இல்வாழ்க்கை நடத்த ஆண்டவர் அருள் புரிவாராக என்று சொல்லி அவர்களை அணைத்து முத்தமிட்டார். அவர்களோ கதறி அழுது, இல்லை அம்மா, நாங்கள் உம்மோடு வந்து உம்முடைய இனத்தவரிடையே இருப்போம் என்றார்கள். அதற்கு நகோமி, மக்களே, நீங்கள் திரும்பி செல்லுங்கள். என்னோடு வருவதால் உங்களுக்கு என்ன பயன்? நீங்கள் மணந்து கொள்ள மீண்டும் மைந்தரை பெற்றுத்தர இனி என்னால் இயலுமா? மக்களே, திரும்பி செல்லுங்கள். எனக்கோ வயதாகிவிட்டது. கணவரோடு கூடி வாழும் பருவமும் கடந்து விட்டது. அவ்வாறின்றி பிள்ளை பிறக்கும் என்னும் நம்பிக்கை எனக்கு உண்டு என சொல்லி இன்றிரவே நான் கணவரோடு கூடி மைந்தரை பெற்றெடுத்தாலும் அவர்கள் பெரியவர்களாகும் வரையில் நீங்கள் வேறு யாரையும் மனம் செய்து கொள்ளாமல் அவர்களுக்காக காத்திருப்பீர்களா? மக்களே, வேண்டாம். ஆண்டவர் என்னை பெரும் துன்பத்தில் ஆழ்த்தியுள்ளார். என்னால் உங்களுக்கு நேர்ந்தவற்றுக்காக நான் மிகவும் வருந்துகின்றேன் என்று சொன்னார். அதை கேட்டு அவர்கள் மீண்டும் கதறி அழுதார்கள். பிறகு ஓர்பா தம் மாமியாருக்கு முத்தம் கொடுத்துவிட்டு திரும்பி சென்றார். ஆனால் ரூத்தோ பிரிந்து போக மறுத்துவிட்டார். நகோமி அவரிடம், இதோ பார், உன் ஓரகத்தி தன் இனத்தவரையும் தன் தெய்வங்களை நோக்கி திரும்பி போய்விட்டாள். அவளைப் போல் நீயும் திரும்பி போ என்றார். அதற்கு ரூத்து, உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீர் வற்புறுத்த வேண்டாம். நீர் செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன். உமது இல்லமே எனது இல்லம், உம்முடைய இனமே எனது இனம், உம்முடைய தெய்வமே எனக்கு தெய்வம். நீர் எங்கே இறப்பீரோ அங்கேயே நானும் இறப்பேன். அங்கேதான் என் கல்லறையும் இருக்கும். சாவிலும் உம்மை விட்டு நான் பிரியேன். அப்படி பிரிந்தால் ஆண்டவர் என்னை தண்டிப்பாராக என்றார். ரூத்து தம்மோடு வர மன உறுதியுடன் இருப்பதைக் கண்டு நகோமி வேறொன்றும் கூறவில்லை. பின்னர் அவர்கள் தொடர்ந்து பயணம் செய்து பெத்லெகேம் ஊரை அடைந்தார்கள். அங்கு அவர்கள் வந்து சேர்ந்ததும் அந்த ஊர் முழுவதிலும் பெரும் பரபரப்பு உண்டாயிற்று. ஊர் பெண்கள், இவள் நகோமி தானே என்று தங்களிடையே பேசி கொண்டார்கள். அவரோ, என்ன நகோமி, என்னை அழைக்காதீர்கள், மாறா என அழையுங்கள். நிறைவுடன் இங்கிருந்து சென்றேன். ஆனால் ஆண்டவர் என்னை வெறுமையாய் திரும்பி வர செய்தார். ஆண்டவர் என்னை தண்டித்து விட்டார். எல்லாம் வல்லவர் என் மீது துயரத்தை சுமத்தியுள்ளார். இப்படி இருக்க என்னை நகோமி என அழைப்பது ஏன் என்றார். இவ்வாறு நகோமி அவர் தம் மருமகளான மோவாபிய பெண் ரூத்தும் அந்நாட்டை விட்டு திரும்பி வந்தனர். அவர்கள் பெத்லெகேம் ஊர் வந்து சேர்ந்தபோது வார்கோதுமை அறுவடை தொடங்கி இருந்தது. 2ஆம் அதிகாரம். அயல் நாட்டு பெண்ணுக்கு கிடைத்த பரிவு. நகோமிக்கு போவாஸ் என்ற உறவினர் ஒருவர் இருந்தார். அவர் செல்வமும் செல்வாக்கும் உடையவர், எலிமெலேக்கின் வழியில் உறவானவர். ரூத்து நகோமியிடம், நான் வயலுக்கு போய் யார் என்னை கருணை கண்கொண்டு நோக்குவாரோ அவர் பின்னே சென்று கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன். எனக்கு அனுமதி தாரும் என்றார். அவரும், போய் வா மகளே என்றார். ரூத் ஒரு வயலுக்கு போய் அறுவடை ஆட்கள் பின்னால் சென்று அவர்கள் சிந்திய கதிர்களை பொறுக்கி சேர்த்தார். தற்செயலாக அவர் போயிருந்த அந்த வயல் எலிமெலேக்கிற்கு உறவினரான யோவாசுக்கு உரியதாயிருந்தது.
சிறிது நேரம் கழித்து போவாசு பெத்லெஹேமிலிருந்து அங்கு வந்து சேர்ந்தார். அவர் அறுவடையாளர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்றார். அவர்களும், ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக என்றார்கள். அவர் அறுவடையாளர்களின் கண்காணியிடம், இவள் யார் வீட்டு பெண் என்று கேட்டார். அதற்கு அறுவடை ஆட்களுக்கு மேற்பார்வையாளராய் நியமிக்கப்பட்டிருந்த வேலையாள், இவள்தான் மோவாபு நாட்டிலிருந்து திரும்பியுள்ள நகோமியோடு வந்திருக்கும் மோவாபிய பெண். அறுவடை ஆட்களின் பின்னே சென்று சிந்தும் கதிர்களை பொறுக்கிக் கொள்வதற்கு என்னிடம் அனுமதி கேட்டாள். காலை முதல் இதுவரையில் அவள் சிறிதும் ஓய்வின்றி கதிர் பொறுக்கிக் கொண்டிருந்தாள். இப்போதுதான் அவள் பந்தல் நிழலில் சற்று ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறாள் என்றார். பிறகு போவாசு ரூத்தை நோக்கி, பெண்ணை, நான் சொல்வதை கேள். இந்த வயலை தவிர வேறு எந்த வயலுக்கும் போய் நீ கதிர் பொறுக்க வேண்டாம். என் வயலில் வேலை செய்யும் பெண்களுடன் இங்கேயே இரு. அறுவடையாளர்கள் வேலை செய்யும் இடத்தை நன்றாக கவனித்து அங்கே போய் அவர்கள் பின்னால் கதிர் பொறுக்கும் பெண்களோடு நீயும் இரு. எந்த வேலைக்காரனும் உனக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதென நான் கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் அவர்கள் நிரப்பி வைத்துள்ள பாண்டங்களிலிருந்து தண்ணீர் அருந்திக்கொள் என்றார். ரூத்து மோவாசின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கி, என்னை ஏன் இவ்வாறு கருணை கண்கொண்டு நோக்குகிறேன்? அயல்நாட்டு பெண்ணாகி என்னை ஏன் இவ்வளவு பரிவுடன் நடத்துகிறேன் என்று கேட்டார். போவாசு, உன் கணவன் இறந்ததிலிருந்து உன் மாமியாருக்காக நீ செய்துள்ள அனைத்தையும் கேள்விப்பட்டேன். உன் தந்தையும் தாயையும் சொந்த நாட்டையும் துறந்துவிட்டு முன்பின் தெரியாத ஒரு இனத்தாருடன் வாழ நீ வந்திருப்பது எனக்கு தெரியும். நீ செய்துள்ள அனைத்திற்கும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலன் அளிப்பார். இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவருடைய இறக்கைகளின் அரவணைப்பை நீ தேடி வந்திருக்கிறாய். அவர் உனக்கு முழு நிறைவான பலனை அருள்வார் என்றார். அதற்கு ரூத்து, ஐயா, கருணைமிகு கண்கொண்டு நோக்குகின்றீர். உம்முடைய பணிப்பெண் அல்லாத என்னை கனிமொழி கொண்டே தேற்றுகின்றீர் என்றார். உணவு வேளை வந்ததும் போவாசு ரூத்திடம், இங்கே வந்து இந்த அப்பத்தை எடுத்து புளித்த திராட்சத்தில் தோய்த்து சாப்பிடு என்றார். அவரும் அவ்வாறே போய் அறுவடை ஆட்களுடன் உட்கார்ந்து கொண்டார். போவாசு அவருக்கு வறுத்த பயரும் கொடுத்தார். அவர் பசி தீர உண்ட பின்னர் சிறிதளவு உணவு எஞ்சியது. பிறகு அவர் மீண்டும் கதிர் பொறுக்க எழுந்து சென்றார். போவாசு தம் அறுவடை ஆட்களிடம், அரிக்கட்டுகள் கிடக்கும் இடத்திலும் அவள் கதிர் பொறுக்கட்டும். அவளை யாரும் அதட்ட வேண்டாம். மேலும் கட்டுகளிலிருந்து சில கதிர்களை உருவி போட்டு விடுங்கள். அவள் பொறுக்கிக் கொள்ளட்டும். யாரும் அவளை தடுக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அவருடைய வயலில் ரூத்து மாலை வரை கதிர்களை பொறுக்கி சேர்த்தார். அவற்றை தட்டி புடைத்து நிறுத்தபோது வார்கோதுமை ஏறத்தாழ 20 அடி படி இருந்தது. அவர் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் சென்று தம் மாமியாரிடம் காட்டினார். அவர் உண்ட பின் எடுத்து வைத்திருந்த உணவையும் அவரிடம் கொடுத்தார். அவர் தம் மாமியார் அவரிடம், இன்று எந்த வயலில் கதிர் பொறுக்கினாய்? அது யாருடைய வயல் என்று கேட்டுவிட்டு, உனக்கு பரிவு காட்டியவருக்கு ஆண்டவர் ஆசி வழங்குவாராக என்றார். ரூத்து தம் மாமியாரிடம் தாம் கதிர் பொறுக்கின வயலில் இன்னாருடையது என்பதை தெரிவிப்பதற்காக, நான் இன்று கதிர் பொறுக்கின வயலின் உரிமையாளர் போவாசு என்றார். நகோமி அவரிடம், அப்படியா? வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் என்றும் பேரன்பு காட்டும் ஆண்டவர் அவருக்கு ஆசி வழங்குவாராக என்றார். மேலும் அவர், போவாசு நமக்கு நெருங்கிய உறவினர், நம்மை காப்பாற்றும் கடமையுள்ள முறை உறவினருள் ஒருவர் என்றார். மோவாபியரான ரூத்து மீண்டும் அவர் அறுவடை முடியும் வரை தம்முடைய ஆட்களுடன் நான் கதிர் பொறுக்கிக் கொள்ளலாம் என்று என்னிடம் சொன்னார் என்றார். நகோமி தம் மருமகள் ரூத்திடம், ஆம் மகளே, நீ அவருடைய பணிப்பெண்களோடு இருப்பதுதான் நல்லது. வேறொருவனது வயலுக்கு நீ போனால் அங்குள்ள ஆண்கள் உனக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடும் என்று சொன்னார். அவ்வாறே ரூத்து போவாசின் பணிப்பெண்களை விட்டு பிரியாதிருந்து வார்கோதுமையும் கோதுமையும் அறுவடையாகும் வரை கதிர் பொறுக்கி வந்தார். தம் மாமியார் உடனே தங்கியிருந்தார். 3ஆம் அதிகாரம். ஆண்டவரின் ஆசி. ஒரு நாள் மாமியாராகிய நகோமி ரூத்திடம், நீ இல்வாழ்க்கையில் ஈடுபட்டு மகிழ்ச்சியுடன் இருக்குமாறு செய்வது என் கடமை அல்லவா? போவாசு நமக்கு உறவினர். அவருடைய பணிப்பெண்களோடு தான் நீ இத்தனை நாட்கள் இருந்தாய். நான் சொல்வதை கவனமாய் கேள். இன்றிரவு அவர் களத்தில் வார்கோதுமையை தூற்றி கொண்டிருப்பார். நீ குளித்துவிட்டு எண்ணெய் தடவிக்கொண்டு உன்னிடமுள்ள ஆடைகளில் மிகவும் நல்லதை உடுத்திக்கொள். பின்னர் அவருடைய களத்துக்கு போ. ஆனால் அவர் உண்டு குடிக்கும் வரை அவர் கண்ணில் படாமல் இரு. அவர் படுக்கும் இடத்தை பார்த்து வைத்துக்கொள். அவர் உறங்கியதும் நீ சென்று அவர் கால்களை மூடியிருக்கும் போர்வையை விலக்கிவிட்டு அங்கேயே படுத்துக்கொள். அதற்கு மேல் நீ செய்ய வேண்டியதை அவரே உன்னிடம் சொல்வார் என்றார். ரூத்து, நீ சொல்லி தந்த அனைத்தையும் நான் செய்கிறேன் என்றார்.
அவ்வாறே ரூத்து அந்த களத்துக்கு சென்று தன் மாமியார் சொல்லி தந்த அனைத்தையும் செய்தார். போவாசு உண்டு குடித்து மகிழ்ச்சியாயிருந்தார். பிறகு அவர் தானிய குவியல் ஒன்றின் அருகே சென்று உறங்குவதற்காக படுத்து கொண்டார். சிறிது நேரம் கழித்து ரூத்து ஓசையின்றி அங்கே சென்று அவர் கால்களை மூடியிருந்த போர்வையை விலக்கிவிட்டு படுத்து கொண்டார். நள்ளிரவில் திடீரென்று போவாசு விழித்து கொண்டார். தலை உயர்த்தி பார்க்கையில் தாம் காலருகில் ஒரு பெண் படுத்து கிடப்பதைக் கண்டு திடுக்கிட்டார். உடனே அவர், யார் நீ என்று கேட்க அவர், நான் தான் ஐயா, ரூத்து. உம்முடைய அடியாள். நீரே என்னை காப்பாற்றும். கடமையுள்ள என் முறை உறவினர் அந்த முறைப்படி என்னை உமது போர்வையால் மூடும் என்றார். அதற்கு அவர், என் மகளே, ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவாராக. நீ இதுவரை காட்டிய குடும்ப பற்றை விட இப்போது காட்டும் குடும்ப பற்றை மேலானது என்பேன். ஏனெனில் பணமுள்ள ஓர் இளைஞனை நீ நாடவில்லை, ஏழை ஆயினும் இளைஞனை வரவேண்டு என்று நீ கேட்கவில்லை. என் மகளே, கவலைப்படாதே. என் உறவினர் முறையினர் அனைவருக்கும் நீ எவ்வளவு நல்லவள் என்பது தெரியும். நீ கேட்பது அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன். நான் உன்னை காப்பாற்றும் கடமையுள்ள உன்னுடைய முறை உறவினர் என்பது உண்மைதான். எனினும் என்னை விட இன்னும் நெருங்கிய முறை உறவினர் ஒருவர் உனக்கு இருக்கிறார். இந்த இரவு கழியும் வரை நீ இங்கே இரு. காலையில் அவர் உன்னுடைய முறை உறவினராக தம் கடமையை ஏற்றுக்கொள்ள முன் வருவாரானால் நல்லது. அவர் ஏற்றுக்கொள்ளாவிடில் நானே அக்கடமையை ஏற்றுக்கொள்வேன். வாழும் ஆண்டவர் மேல் இதை ஆணையிட்டு கூறுகிறேன். பொழுது புலரும் வரை இங்கேயே படுத்திரு என்றார். அவ்வாறே ரூத்து பொழுது புலரும் வரை அவர் அருகே படுத்திருந்தார். ஒரு பெண் களத்திற்கு வந்திருந்தது யாருக்கும் தெரியக்கூடாது என்று போவாசு ஏற்கனவே அவரிடம் சொல்லியிருந்தார். அதற்கிணங்க ஆள் அடையாளம் கண்டு கொள்ள இயலாத வைகறை பொழுதிலே ரூத்து எழுந்து விட்டார். போவாசு அவரிடம், உன் போர்வையை விரித்து பிடி என்றார். அவர் அவ்வாறே செய்தார். அவர் 6 மரக்கால் எடையுள்ள வார்கோதுமை அதில் கொட்டி அதை அவர் எடுத்து போகுமாறு கொடுத்தார். ரூத்து மாமியாரிடம் வந்ததும், நகோமி மகளே, என்ன நடந்தது என்று கேட்டார். போவாசு தமக்கு செய்ததையெல்லாம் ரூத்து கூறினார். மேலும் அவர், நான் உம்மிடம் வெறுங்கையோடு வரக்கூடாது என்று அவர் 6 மரக்கால் வார்கோதுமையும் கொடுத்தார் என்றார். நகோமி அவரிடம், மகளே, இது எப்படி முடியும் என்பதை அறியும் வரை காத்திரு. அவர் காலம் தாழ்த்த மாட்டார். இன்றே இதற்கு நல்லதொரு முடிவு காண்பார் என்றார். 4ஆம் அதிகாரம். கைம்பெண்ணின் மறுமணம். இதற்கிடையில் போவாசு பொதுமன்றம் கூடும் நகர வாயிலுக்கு சென்று அங்கே அமர்ந்து கொண்டார். போவாசு முன்பு குறிப்பிட்ட எலிமெலேக்கின் முறை உறவினர் அவ்வழியாக வந்தார். போவாசு அவரை பெயர் சொல்லி அழைத்து, இங்கே வந்து சற்று உட்காரும் என்றார். அவர் அவ்வாறே அருகில் வந்து உட்கார்ந்தார். பிறகு போவாசு ஊர் பெரியோர்கள் 10 பேரை வரவழைத்து, இங்கே சற்று உட்காருங்கள் என்றார். அவர்கள் உட்கார்ந்தவுடன் போவாசு அந்த உறவினரை நோக்கி, நம் நெருங்கிய உறவினரான எலிமெலேக்கிற்கு சொந்தமான துண்டு நிலம் ஒன்று இருப்பது உமக்கு தெரியும் அல்லவா? மோவாபு நாட்டிலிருந்து திரும்பி வந்திருக்கும் நகோமி இப்போது அதை விற்கப் போகிறார். இதை காதில் போட்டு வைக்க வேண்டும் என்று நினைத்தேன். இங்கே அமர்ந்திருப்பவர் முன்னிலையிலும் என் உறவின் முறை பெரியோர் முன்னிலையிலும் அந்த நிலத்தை நீர் வாங்கி கொள்ளும். விருப்பமில்லை எனில் சொல்லிவிடும். ஏனெனில் அதை மீட்கும் உரிமை முதலில் உமக்கு பின் எனக்கும் உண்டு, வேறொருவருக்கும் இல்லை என்றார். அதற்கு அவர், சரி, வேண்டுமானால் வாங்கிக் கொள்கிறேன் என்றார். போவாசு அவரிடம், ஆனால் நகோமியிடம் இருந்து இந்த நிலத்தை நீர் வாங்கும் நாளே இறந்தவனின் மனைவியான மோவாபிய பெண் ரூத்தை மனைவியாக ஏற்றுக்கொள்கின்றீர் என்பதை தெரிந்து கொள்ளும். இறந்து போனவருக்கு வழிமரபு தோன்றுவதற்காகவும் அவரது குடும்ப சொத்து அவர் பெயரிலே தொடர்ந்து இருப்பதற்காகவும் நீர் இதை செய்ய வேண்டும் என்றார். அவரோ, என்னால் அந்த நிலத்தை வாங்க இயலாது. ஏனெனில் இதனால் என் குடும்பத்துக்குரிய உரிமை சொத்து குறைந்து போகும். நீரே அந்த உரிமையை எடுத்துக்கொள்ளும். என்னால் நிலத்தை வாங்கவே இயலாது என்றார். இஸ்ரேலருடைய பண்டை காலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது. நில விற்பனை அல்லது கொடுக்கல் வாங்கல் நடைபெறும் போது எடுக்கும் முடிவை உறுதிப்படுத்துவதற்காக ஒருவர் தம் காலணியை கழற்றி மற்றவரிடம் கொடுத்து விடுவர். எடுக்கப்பட்ட முடிவை உறுதிப்படுத்தும் முறை இதுவே. அவ்வாறே அந்த முறை உறவினர் போவாசிடம், நீரை வாங்கிக் கொள்ளு என்று சொன்னபோது அவர் தம் காலணியை கழற்றி அவரிடம் கொடுத்தார். அதன்பின் போவாசு அங்கிருந்த பெரியோரையும் மற்றெல்லோரையும் நோக்கி, நான் எலிமெலேக்கு, கிலியோன், மக்லோன் ஆகியோருக்கு உரிமையான அனைத்தையும் நகோமியிடமிருந்து வாங்கிவிட்டேன். இதற்கு இன்று நீங்களே சாட்சி. மேலும் மக்லோனின் மனைவியாயிருந்த மோவாபிய பெண் ரூத்தை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தவரின் உரிமை சொத்து அவர் பெயரிலே தொடர்ந்து இருக்கவும் அப்பெயர் அவருடைய உறவின் முறையிலும் ஊரிலும் நீடித்திருக்கவும் இதை செய்கிறேன். இதற்கு நீங்கள் இன்று சாட்சி என்றார்.
அதற்கு நகர வாயில் இருந்த பெரியோரும் மற்றெல்லோரும், ஆம், நாங்கள் சாட்சிகள். இஸ்ரவேலின் குடும்பம் பெருக செய்த ராகேல் லேயாள் இருவரைப் போல உமது இல்லம் புகுந்திட இந்த பெண்ணும் இருக்கும் வண்ணம் ஆண்டவர் அருள்க. எப்ராத்தில் வளமுடன் நீ வாழ்க, பெத்லெகேமில் புகழுடன் நீர் திகழ்க. ஆண்டவர் இந்த பெண் வழியாக அருளும் பிள்ளைகளால் உமது குடும்பம் யூதா, தாமார், மகானா, பெட்ரர்ஸ் குடும்பம் போன்று விளங்குவதாக என்று வாழ்த்தினர். இவ்வாறு போவாசு தாம் சொன்னபடியே ரூத்தை தம் வீட்டுக்கு அழைத்து சென்று அவரை மணந்து கொண்டார். அவர்கள் கூடி வாழ்ந்தபோது அவர் கருத்தரிக்க ஆண்டவர் அருள் கூர்ந்தார். ரூத்து ஓர் ஆண்மகனை பெற்றெடுத்தார். ஊர் பெண்கள் நகோமியை பார்த்து, ஆண்டவர் திருப்பெயர் போற்றி போற்றி, உன்னை காக்கும் பொறுப்பினை உடையான் ஒருவனை அவர் தாம் அருளியுள்ளாரே. இஸ்ரவேலில் அவனது பெயரும் புகழுடன் ஓங்கி திகழ்வதாக. புது வாழ்வுக்கு அன்னவன் தருவான், முதுமையில் உனக்கு அன்னமும் அளிப்பான். உன்பால் கொண்ட அன்பால் உனக்கு மைந்தர் எழுவரின் மேலாய் விளங்கும் மருமகள் அவனை ஈன்றவள் அன்றோ என்று வாழ்த்தினார்கள். நகோமி குழந்தையை கையில் எடுத்து மார்போடு அணைத்து கொண்டார். அவரை அதை பேணி வளர்க்கும் தாயானார். சுற்றுப்புற பெண்கள் நகோமிக்கு ஒரு மகன் பிறந்துள்ளான் என்று சொல்லி அவனுக்கு ஓபேது என்று பெயரிட்டார்கள். அவனை தாவீதின் தந்தையான ஈசாயின் தந்தை. பெரேட்ஸின் வழித்தோன்றல்களின் அட்டவணை இதுவே. பெர்சிஸ்க்கு எஸ்ரோன் பிறந்தான். எட்ரோனுக்கு ராம் பிறந்தார். ராமுக்கு அபினதாபு பிறந்தார். அபினதாமுக்கு நகுசோன் பிறந்தார். நகுசோனுக்கு சல்மோன் பிறந்தார். சல்மோனுக்கு போவாசு பிறந்தார். போவாசுக்கு ஒபேது பிறந்தார். ஒபேதுக்கு ஈசாய் பிறந்தார். ஈசாய்க்கு தாவீது பிறந்தார். ஆமென். God bless you.